இப்போ அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, தேவையை அதாவது வட்டி விகிதம் எதை தீர்மானிக்குது, பணத்துக்கான தேவையோட கடன் பணத்தினுடைய அளிப்பும் சேர்ந்து தீர்மானிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ சப்ளை அண்டு டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸு மேலே சொன்னதுலேருந்து சப்ளை லோனபிள் ஃபண்ட்ஸ் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். சப்ளை லோனபிள் ஃபண்ட்ஸ் என்ன இருக்குது, சேவிங்ஸ் ப்ளஸ் பேங்க் கிரெடிட்டு டிஸ்ஹோல்டிங் ப்ளஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. அது நாலும் அதாவது எஸ் ப்ளஸ் பிசி ப்ளஸ் டிஹெச் ப்ளஸ் டிஐ. ஓகேவா. அடுத்தது டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட் கடன் நிதிக்கான தேவை, அங்கே கடன் நிதிக்கான அளிப்பு, கடன் நிதிக்கான தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்கிறதுக்கு, கன்சம்ஷன் நுகர்வுக்கு, பணத்தை பதுக்கிறதுக்கு ஹோர்டிங், இதுக்கெல்லாம். அப்போ ஐசிஹெச் இது டிமாண்ட் சைடு, மேலே சொன்னது சப்ளை சைடு, ரெண்டும் சந்திக்கிற இடத்துல என்ன பண்ணோம், வட்டி விதமானது தீர்மானிக்கப்படுகின்றது அப்படின்னு நியூ கிளாசிக் சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது. அதாவது டிடின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே டிமாண்ட் கர்வான இருக்கும், மேலேருந்து கீழ் நோக்கி வரும்னு சொன்னோம். சப்ளை கர்வுங்கிறது என்னது, மேல் நோக்கி செல்லக்கூடியதுன்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் முதல்ல அந்த உள்ளக்கிற கோடை மட்டும் பாருங்கள். அதாவது OMER அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். என்ன கோடு இருக்குன்னு சொன்னோமா, அதாவது LDIன்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது பணத்துக்கான தேவை, பணத்துக்கான அளிப்பு, அதோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தற்காலத்தில் வந்ததில் டெவலப் ஆகிருக்குது. எது எது சேர்ந்துருக்கு கோட்டில், அவங்க சொன்ன மாதிரி பார்த்தா கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்னு பார்த்தா பணத்துக்கான தேவையும் பணத்துக்கான அளிப்பும் முடிஞ்சு போச்சு. ஓகேவா. ஆனால் இங்கே அது எப்படி மாறி இருக்குது, அதிகமாகிட்டு போயிருக்குது. பணத்துக்கான தேவையும் அளிப்புங்கிறது மட்டும் பணத்துக்கான தேவைன்னு சொல்ல வேணால் அது ஒரே மாதிரி இருக்கணும். டிடி கீழே இறங்கி வருது இல்லையா கோடு. அப்போ இந்த LSங்கிறதுல பாருங்கள், கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொன்ன மாதிரி OMலையும் REங்கிற புள்ளியிலையும் சமம் அடைஞ்சிருக்கலாம். ஓகே. ஆனால் எது இதெல்லாம் வச்சு பணத்துக்கான தேவைகள் அதாவது அளிப்பு உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருக்காங்க. தேவைன்னு வரும்போது LDங்கிறது ஓகேவாயிருச்சு, டிடி கோடுங்கிறது. ஆனால் அந்த அளிப்பு சப்ளைன்னு வரும்போது எது இது வந்திருக்குன்னு பாரு, எது இதெல்லாம் சப்ளை தீர்மானிக்குதுன்னு. அதாவது டிஸ்ஹோல்டிங் என்ன பண்ணுறதான், பதுக்காமல் இருக்கிறதுக்கு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு செய்யாமல் இருக்காங்களே அது, சேவிங்ஸு, பேங்க் கிரெடிட்டு, இந்த நாலும் சேர்ந்து சப்ளையாக மாறுது. ஸோ இந்த நாலு சப்ளையாக மாறும்போது பணத்தினுடைய அளவு பொருளாதாரத்தில் அதிகமாகும். இந்த நாலும் சேர்ந்து மாறுகின்ற தேவையை சமாளிக்கின்றது. தேவை எதுக்காக, ஐசிஹெச்னு சொன்னோம் இல்லையா, ஹோர்டிங்காக, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, என்னென்னு சொன்னோம், கன்சம்ஷனுக்காக சொன்னோம் இல்லையா. ஸோ இவைகளுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐசிஹெச்சுக்காக தேவைப்படுறது தான் இந்த பணம்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதில் பாருங்கள், இந்த ஐசிஹெச்சில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதில் சொல்லும்போது ஐசிஹெச்சில் நடுவில் டிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருப்பா, அந்த இடத்துல சி வரும் பார்த்துக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் முதலீடு செய்கிறதுக்காகவும் நுகர்வுக்காகவும் பணத்தை பதுக்கிறதுக்காகவும் தேவைப்படுதுங்கிறது தான் டிடி கோடு நமக்கு சொல்கிறது இல்லையா. ஸோ அது கீழே வந்துருச்சு. இந்த 3 கோடுகள் இருக்குது இல்லையா, கலரு, அது கீழே வரக்கூடியது. இங்கே கீழே காட்டினது தேவை அளிப்பு கோடு, மேலே இருக்கிறது கீழே இங்கே வருகின்ற தேவை கோடுகள், மேலே இருக்கக்கூடியதில் 3 கோடு. அதுவே மேல் நோக்கி இருக்குது இல்லையா 4 கோடு, அதுதான் என்ன இருக்குது, சப்ளை கர்வுன்னு சொல்லக்கூடியது. அதாவது டிஸ்கோடிங், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்ஸு, பேங்க் கிரெடிட் மணி, இது எல்லாம் இங்கே என்னென்னு சொல்லலாம், சப்ளை கர்வுன்னு சொல்லிடுறோம். அதாவது மேலே போகக்கூடியது. இங்கே கீழே வரக்கூடியது இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து LD கோட்டுக்குள்ள க்ரீன், அதுக்கு பதிலாக நீண்ட காலத்தை இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நியூ கிளாஸ் வந்துட்டு ஐசிஹெச்னு சொல்லக்கூடிய சி விட்டுருக்காங்க, நீங்கள் போட்டுக்கலாம். டிஎஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, டிஸ் சேவிங்ஸு, அதுக்கு தான் சிங்கிறத போடணும், ஆனால் அவங்க விட்டாங்க. ஸோ இந்த HDS இருக்கு இல்லையா, இதுதான் என்ன இருக்குது, நார்மலான அதாவது புதிதாக வந்த தேவை கோடு. ஸோ இதை வச்சு இந்த 3 கோடுகளையும் மேலே இருக்கிற 4 சப்ளை கர்வு மீட் பண்ணுது. இந்த இடத்துல ஈங்கிற புள்ளியில், இந்த ஈங்கிற புள்ளி மீட் பண்ணுற இடத்துல பொருளாதாரம் சமநிலை அடையுது, வட்டி விகிதம் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. டயக்ராம் 6.4ல் எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் த டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ். அதாவது எக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியது கீழே இருக்குது இல்லையா, அதில் கடன் நிதிக்கான பணத்தின் அளவும் தேவையும் தீர்மானிக்கப்பட்டுருச்சு. ஒய்எக்ஸில் என்ன இருக்குது, ரெப்ரசன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டியும் தீர்மானிக்கப்பட்டுருச்சு. இந்த சப்ளை LS கர்வ் ரெப்ரசன்ட் த டோட்டல் சப்ளை கர்வ் ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸு. அதாவது LSன்னு சொல்லக்கூடியது என்ன இருக்குது, டோட்டல் சப்ளை கர்வ், எவ்வளவு பணத்துக்கான தேவை இருக்கு இல்லையா, அதுதான் LSன்னு சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. அதுவே திஸ் இஸ் அப்டைனடு பை த சமேஷன் ஆஃப் சேவிங் கர்வு, இது எதனுடைய கூட்டு தொகுதியாக வந்திருக்கு, இந்த LSன்னு சொல்லக்கூடியது சேவிங் கர்வு எஸ், அந்த சேமிப்பு, பேங்க் கிரெடிட் கர்வு BC, டிஸ்ஹோல்டிங் கர்வு DH, அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் DI, இந்த 4 சேர்ந்து தான் என்ன வந்திருக்குது,
இந்த எல்எஸ் கூட வந்திருக்குது. இப்போ புரியுதா? இந்த 4 சேர்ந்து மேலே சொன்ன அந்த 4 சேர்ந்து எல்எஸ் கூட வந்திருக்கு. அடுத்தது இந்த எல்டி கர்வ் ரெப்ரசன்ஸ், அதாவது டோட்டல் இது இருக்கு இல்லையா, டிமாண்ட் கர்வ் இருக்கு இல்லையா, டோட்டல் டிமாண்ட் ஃபார் லோனபிள் இதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத நாம் முன்னே பார்த்தோம் இல்லையா. அது ஃபண்ட்ஸு திஸ் இஸ் அப்டைனடு பை த சமேஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கர்வு, அதாவது முதலீட்டுக்காக, டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் டிமாண்ட் ஃபார் தேவைக்காக நுகர்வு தேவைக்காக, அல்லது டிஸ் சேவிங் கர்வு சேமிக்கப்படாத அல்லது நுகர்வுக்காக கர்வு, அண்டு டிமாண்ட் ஃபார் ஹோர்டிங் பதுக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய பணத்தின் அளவு ஹெச். இந்த 3 சேர்ந்து ஐசிஹெச் 3 சேர்ந்து என்ன பண்ணுது, பணத்துக்கான தேவையை உருவாக்குது. இந்த எல்டி கர்வும் எல்எஸ் கர்வும் சேர்ற இடத்த இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் ஆஃப் இ, இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் ஈங்கிற புள்ளியில் சமநிலை அடையுது. அட் திஸ் பாயிண்டில் ஓஆர் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஓஎம் அமௌண்ட் ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ். ஓஆருங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் என்ன ஆகுது, ஓஎம் அளவு பணத்திற்கான தேவை உருவாகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓஎம்ங்கிற பணத்தின் அளவில் பணத்திற்கான தேவையும் அளிப்பும் ஈங்கிற புள்ளியில் ஓஆருங்கிற வட்டி விகிதத்தில், ஓஆர்னு இருக்கு இல்லையா, அந்த ஓஆருங்கிற வட்டி விகிதத்தில் கவனிங்க, எல்எஸ்எல்டி இருக்கு இல்லையா, ஈக்குலிபிரியம் ஓஆருங்கிற வட்டி விகிதத்தில் என்ன இருக்குது, ஓஎம் அளவு பணத்தில் சமநிலை அடைஞ்சிருக்குது. மேலே சொன்ன 4 காரணிகளும் அளிப்பை தீர்மானித்து, 3 காரணிகளும் தேவை தீர்மானித்து, 2ம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு, பணத்திற்கான தேவை அளிப்பை சந்திக்க வச்சு ஈக்குலிபிரியம் சமநிலை அடைய வச்சு ஓங்கிற வட்டி விகிதத்தை தீர்மானிச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி. இதுக்கும் கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க. அதாவது மெனி ஃபேக்டர்ஸ் ஹேவ் பீன் இன்க்ளூடட் இன் திஸ் தியரி, இதில் பல்வேறு விதமான காரணிகள் சேர்க்கப்பட்டு உள்ளது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, 2 such ஃபேக்டர்ஸ் ஆர் அஸ்தமெட்டிக் இன்ஃபர்மேஷன், அதாவது சரியான செய்தி பரவல் கிடையாதுங்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு சரியான செய்தி பரவல் கிடையாது, ஒழுக்கக்கேடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மாரல் ஹசார்ட், அசமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அண்டு மாரல் ஹாசர்ட், சரியான நியூஸ், சரியான தகவல் சரியான முறையில் இல்லை, ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பணம் பதுக்கிறது, முதலீடு, அதாவது தேய்மானத்துக்கு முதலீடு செய்யாமல் இருக்கிற மாதிரியான சில மோசமான விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது சரியானதாக இருக்காது. இந்த 2 விதமானதையும் இவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இன் ப்ராக்டிஸ் லார்ஜர் ஃபேர்ம்ஸ், நடைமுறையில் பல நிறுவனங்கள் டியூ டு தர் பொலிட்டிக்கல் பவர், தன்னுடைய அரசியல் பலத்தை எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுது, ஏபிள் டு கெட் ஹூஜ் பேங்க் கிரெடிட் அட் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டஸ், என்ன பண்ணுறது, நடைமுறையில் நிறைய நிறுவனங்கள் தன்னுடைய அரசியல் சக்தியெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய அமௌண்ட்டை குறைவான வட்டியில் வாங்கிக்கிறாங்களா. பட் டியூ டு என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ், ஸ்மால் ஃபர்ம் அண்ட் டெபாசிட்டர்ஸ் லாஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இந்த மாதிரியான வாங்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பெரிய நிறுவனங்கள் ஏமாற்றிடுறாங்க. இப்போ நடைமுறையில் நான் பார்க்குறேன்ல, விஜய் மல்லையா, யார் சொல்கிறாங்க, இன்னும் அந்த பிரவீன் மோடி இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இவங்கள மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணிட்டாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா. அப்போ என்னாச்சு, அந்த பணத்தை எல்லாம் செயல்படாத சொத்துக்கள் நம்ம அடுத்த வருஷம் +2ல் இந்த இதில் என்ன பண்ண போகிறோம், +2ல் இதை ஒரு தனி டாப்பிக்காக பார்ப்போம். என்பிஎன்ட்டு, அதாவது செயல்படாத சொத்துக்கள்னா 90 நாளைக்குள்ளே வாங்கின கடனை பேங்க் கட்டலைன்னு சொன்னால் வட்டியோட அதை என்னென்னு பண்ணுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லிடுவாங்களா, செயல்படாத சொத்துக்கள்னு. இப்போ விஜய் மேலே இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான சொத்துக்கெல்லாம் மாறிடும். அப்போ என்னாகும், இதெல்லாம் பொருளாதாரத்துக்கு கேடாக அமைந்துவிடும். ஸ்மால் ஃபேர்ம்ஸ் ஆர் டெபாசிட்டர், சிறிய நிறுவனங்கள் முதலீடு செய்வர்கள லாஸ் ஆகிடுவாங்க. தேர் இன்ட்ரெஸ்ட் இன்கம், வட்டி விகிதம் இல்லாமல் போகிறதுனால, வட்டி வருமானம் இல்லாமல் போகிறதுனால பாதிக்கப்படுவார்கள். அரசியல்வாதிகள்லாம் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அரசியல் சக்தியை பயன்படுத்தி நிறைய வட்டியை குறைவான வட்டியில் நிறைய கடன்களை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதனால் சிறிய முதலீட்டாளர்கள், நம்ம சின்ன சேமிப்பு போடுறாங்களே, அவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, வட்டி வருமானம் வராமல் அப்படின்னு சொல்கிறாங்க. த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி இஸ் இன்டர்மைனேட், அதாவது இன்டெட்டர்மினேட் தீர்மானிக்கப்படாதது, அன்லஸ் த இன்கம் லெவல் இஸ் ஆல்ரெடி நோன், அதாவது என்னென்னு சொன்னால், வருமானம் முன்கூட்டியே தெரியாமல் கடன் நிதி கோட்டை தீர்மானிக்க இயலாது அப்படிங்கிறாங்க. அதாவது வருமானத்தை முன்னையே தீர்மானிக்க முடியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, கடனை தீர்மானிக்க முடியும். கடன் எவ்வளோன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ணாமல் நம்ம வருமானத்தை நல்லா தீர்மானிக்க முடியுமா. திஸ் கேன் ஸ்டடிடு +2 ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டாங்க இல்லையா, இதையெல்லாம் நம்ம +2ல் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ வர்ற வருமானம் என்ன தெரியாமல் நம்ம கடன் கொடுக்குறதுங்கிறது முடியாத விஷயமா இருக்கும்.
It is very difficult to combine real factors like savings and investment with monetary factors like பேங்க் கிரெடிட் அண்டு லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். அதாவது உண்மை காரணிகளான சேமி முதலீடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் பணம் சார்ந்த காரணியான வங்கி கடன் நீர்மைப்பாய்டு தொடர்புபடுத்துவது கடனமாகும். அதாவது ரொம்ப கடினமான ஒன்று எது, சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பணம் சார்ந்த காரணிகள். இதை வங்கி கடனோடையும் நீர்மை பிரச்சனையோடையும் சம்மந்தப்படுத்தி பார்க்குறது ரொம்ப கடினமான ஒன்று அப்படின்னு முடிக்கிறாங்க. உண்மை தானே. பேங்க் கடங்கிறதையும் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸுங்கிறதெல்லாம் சேவிங்ஸுக்கும் முதலீட்டுக்கும் உள்ள அவ்வளோ ஈஸியாக பொருந்தக்கூடியதல்ல. இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல கோட்பாடுன்னு ஏற்றுக்கணும். ஏன்னா இருக்கக்கூடிய நடைமுறை நீங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி இந்த கோட்பாட்டோட இன்றைக்கி முடிக்கிறோம். ஓகேவா. என்ன பண்ணுறீங்க, நல்லா தெளிவாக படிங்க, புரிஞ்சுக்காங்க, நல்லா பொறுமையாக படிக்கலாம். நல்ல அருமையான கோட்பாடு. எல்லாத்தையும் படித்து கேட்குற கேள்விக்கு நல்லா தெளிவாக எழுதி அனுப்புங்க. லேட் பண்ண வேண்டாம். ஒரு சிலர் அதை கண்டினியூவாக அந்த லேட் பண்ணுறதை வச்சுட்டே இருக்காங்க. செய்கிறவங்க நல்லா செய்கிறீங்க, ஒரு சிலர் மட்டும் லேட் பண்ணி பேரை எடுத்துகிட்ருக்கீங்க. நல்லா தெளிவாக படிச்சுட்டு நீட்டாக எழுதி அனுப்புங்க. ஓகேவா. பார்க்காம நீட்டாக எழுதி அனுப்புங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே விஷயம். குட் லக்.